Hi students, welcome to Mechanics of Structures class. Mechanics of Structures la already நம்ம 3 units complete பண்ணிட்டோம். Already explain பண்ணியிருந்தேன். Theory of Structures subject தான் Mechanics of Structures னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ யூனிட் 1 and 3ல தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்டுக்குள்ள அதே வீடியோஸ் தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், அதே இதை படித்தா போதும். இன்னைக்கான கிளாஸில் யூனிட் 4 தட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் போர்ட்டல் ஃப்ரேம்ஸ் பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஃப்ரேம்ஸ் பை மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை ஃபஸ்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ப்ரொஃபஸர் ஹார்டி கிராஸ். இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடை ஹார்டி கிராஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நார்மலாக இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் எல்லா இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிட்டர்மினேட் அண்ட் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெஃபினிஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருக்குறோம். therefore இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேரி ஓவர் மொமெண்ட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப் கேண்டிலிவர் பீம் இந்த இடத்துல அசியூம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஏபி. பீம் இஸ் ஃபிக்ஸட் அட் ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்டில் ஃப்ரீயாக சப்போர்ட் ஆகிருக்குது. இப்போ பி பாயிண்டில் ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் எம் அப்ளை பண்ணுறாப்புல கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அந்த கிளாக் வைஸ் மொமெண்ட்னால இந்த பீம் வந்து அப்போர்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. therefore ஹாகி மொமெண்ட் தட் இஸ் நெகட்டிவ் மொமெண்ட். இந்த பீமை அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸட் மொமெண்ட் அட் ஏ கால்குலேட் பண்ணும்போது m/2 கிடைக்கும். பெண்டிமோன் டயக்ராமில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கேரி ஓவர் மொமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். தட் இஸ் டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் பி. அதாவது பி பாயிண்டில் எம் சொல்லக்கூடிய அந்த மொமெண்ட் அப்ளை பண்ணுறதுனால ஏ பாயிண்டில் ஒரு ரியாக்டிவ் மொமெண்ட் உருவாகுது. தட் இஸ் m/2. இந்த மொமெண்ட் தான் கேரி ஓவர் மொமெண்ட். இந்த இடத்துல நீங்கள் டெஃபினிஷனாக படிச்சிங்கன்னா the carry over moment is defined as the moment induced at the fixed end of a beam by the action of a moment applied at the other end which is hinged. அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டில் அப்ளை பண்ணக்கூடிய மொமெண்ட்னால ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் உருவாகக்கூடிய அந்த மொமெண்ட் தான் கேரி ஓவர் மொமெண்ட். அதாவது ஃபார் எண்ட் ஃபிக்ஸடாக இருக்கும்போது அந்த இடத்துல கேரி ஓவர் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட் வந்து ஆஃப் ஆஃப் த அப்ளைடு மொமெண்ட். therefore carry over moment equal to half of the applied moment. சேம் வைஸ் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ஏ அண்ட் பி ரெண்டு எண்ட்லேயும் சிம்பிளி சப்போர்ட்டட் தான். அட் த சப்போர்ட் பி எம் மொமெண்ட் அப்ளை ஆகுது. இப்போ இந்த பீமை அனலைஸ் பண்ணி ஏ சப்போர்ட்டில் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். therefore இந்த சப்போர்ட்டில் எம் மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது அதனுடைய ஃபார் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும்போது அதில் கேரி ஓவர் ஆகக்கூடிய மொமெண்ட் 0. தட் இஸ் கேரி ஓவர் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கான்செப்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரி ஓவர் ஃபேக்டர். த ரேஷியோ ஆஃப் கேரி ஓவர் மொமெண்ட் at the far end to the applied moment at the near end is known as carry over factor. அதாவது carry over moment divided by applied moment. இப்போ இந்த 2 cases, அதாவது when far end is fixed carry over factor 0.5. நமக்கு தெரியும் carry over moment m/2 divided by applied moment m calculate பண்ணும்போது 0.5 தான் கிடைக்கும். same wise when far end is hinged சப்போர்ட்டாக இருக்கும்போது carry over factor 0. அதாவது carry over moment 0. therefore carry over factor 0 தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டிஃப்னஸ். இப்போ ஸ்டிஃப்னஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிஃப்னஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த ப்ராப்ட் கேண்டிலிவர் பீமுக்கான ஸ்லோப் கால்குலேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் இந்த ப்ராப்ட் கேண்டிலிவரில் எம் சொல்லக்கூடிய மொமெண்ட் அப்ளை ஆகுது. ஏ சப்போர்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்லோப் 0 தான். பி சப்போர்ட்டில் அந்த ஸ்லோப்பினுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா ஐபி ஈக்குவல் டு எம் இன்ட்டு எல் டிவைட் பை 4EA. இப்போ இந்த இடத்துல எம் மட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும், ரிமைனிங் பார்ட்லாம் நீங்கள் லெஃப்ட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 4EI டிவைட் பை எல் இன்ட்டு ஐபி. நெக்ஸ்ட் ஐபியையும் நீங்கள் ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. தட் இஸ் m/IB வேணும். therefore m/IB இஸ் ஈக்குவல் டு 4EI டிவைட் பை எல். இந்த வேல்யூ தான் ஸ்டிஃப்னஸ் சொல்கிறோம். therefore stiffness equal to m divided by IB. that is stiffness equal to applied moment at the end divided by slope at that end of the beam. IB means slope தான். unit slope means IB is equal to 1. therefore m is equal to 4EI by L தான் வரும். இப்போ இந்த ஸ்டிஃப்னஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the moment required at one end of a beam to rotate that end through unit slope without translation. therefore ஸ்டிஃப்னஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் ஒரு எண்டில் யூனிட் ஸ்லோப் உருவாகுக்கு காரணமான மொமெண்ட் தான் ஸ்டிஃப்னஸ். therefore stiffness of the member when far end is fixed. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸில் தட் இஸ் ப்ராப்ட் கேண்டிலிவரை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 4EI by L. சேம் வைஸ் கன்சிடர் த ஸ்லோப் அட் பி இன் ஃப்ரீலி சப்போர்ட்டட் பீம். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஐபி கால்குலேட் பண்ணிங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில்
மொமெண்ட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பி பாயிண்ட்ல ஸ்லோப் கால்குலேட் பண்ணீங்கன்னா ml டிவைட் பை 3ei. சேம் வைஸ் நம்ம ப்ரீவியஸா m கால்குலேட் பண்றது போலவே இதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் m மட்டும் ரைட் சைடில் இருக்கட்டும், ரிமைனிங் டேர்ம்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3ei divided by L into IB is equal to M. Therefore, M by IB equal to 3ei divided by L. Therefore, stiffness of the member when far end is hinged is equal to 3ei by L. Next வந்து relative stiffness or stiffness ratio. அந்த termல இருந்தே உங்களுக்கு understand ஆயிருக்கணும். Stiffness is related to another one. When two or more members meet at a joint, then the stiffness of one member is related to the stiffness of the other member. ஒரு ஜாயிண்ட்ல நிறைய மெம்பர்ஸ் கனெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல மொமெண்டியம் அப்ளை பண்ணா ஒரு மெம்பருடைய ஸ்டிஃப்னஸ் அதர் மெம்பருடைய ஸ்டிஃப்னஸையும் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. நவ் கன்சிடர் அ ஜாயிண்ட் ஓ. ஜாயிண்ட் ஓவை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதில் ஏஓ, பிஓ, சிஓ, டிஓ அண்ட் இஓ இந்த மாதிரி 5 மெம்பர்ஸ் ரிஜிடாக ஓ ஜாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஜாயிண்ட் ஓவில் மொமெண்டியம் அப்ளை ஆகுது. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட் எல்லா மெம்பருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய அந்த ப்ரப்போர்ஷன் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஈச் மெம்பர். ஒவ்வொரு மெம்பருடைய ஸ்டிஃப்னஸை பொறுத்து தான் அந்த மொமெண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். Let moment M be applied at the joint O. The applied moment M is divided into M1, M2, M3, M4 and M5 for the members at O. அதாவது அந்த 5 மெம்பர்ஸ்க்கும் டிவைட் ஆகி அப்ளை ஆகுது in proportion of their stiffness. இந்த M1, M2 வேல்யூ எல்லாமே அந்த மெம்பர்ஸுடைய ஸ்டிஃப்னஸை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். So that applied moment M is equal to M1 plus M2 plus M3 plus M4 plus M5. This is called distribution moment. இந்த 5 மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட்டை தான் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட்னு சொல்கிறோம். therefore இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட்டுக்கான டெஃபினிஷனையும் பார்த்துக்கலாம். தட் இஸ் அ மொமெண்ட் விச் இஸ் அப்ளைட் டு அ ஸ்ட்ரக்சரல் ஜாயிண்ட் டு ப்ரொடியூஸ் ரொட்டேஷன் வித்தவுட் டிரான்ஸ்லேஷன் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த கனெக்டிங் மெம்பர்ஸ் அட் த ஜாயிண்ட் இன் த சேம் ப்ரொப்போர்ஷன் ஆஸ் தேர் ஸ்டிஃப்னஸ். தட் இஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜாயிண்டில் மெம்பர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும்போது அந்த மெம்பர்ஸில் டிரான்ஸ்லேஷன் எதுவும் இல்லாமல், அதாவது விலகல் எதுவும் இல்லாமல் ரொட்டேஷனை மட்டும் உருவாக்குறதுக்காக அப்ளை பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட் வந்து அந்த ஜாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் அந்தந்த மெம்பர்ஸினுடைய ஸ்டிஃப்னஸை பொறுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட்டுக்குள்ள டெஃபினிஷனில் பார்த்துட்டோம். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட் வந்து ஒவ்வொரு மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூனுடைய ப்ரப்போர்ஷனில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ இந்த ப்ரப்போர்ஷனை M1 is to M2 is to M3 is to M4 is to M5 that is equal to stiffness நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபார் அண்ட் ஃபிக்ஸடாக இருந்தால் 4ei by L, ஃபார் அண்ட் ஹிஞ்ச்டாக இருந்தால் 3ei by L. இப்போ M1 அதாவது ஃபர்ஸ்ட் மெம்பர் OA தான். அந்த மெம்பருடைய ஃபார் எண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால 4ei. செகண்ட் மெம்பர் M2 வந்து OB மெம்பருக்கானது. OB மெம்பருடைய ஃபார் எண்ட் வந்து ஹிஞ்ச்டாக இருக்குது. therefore 3ei by L. C மெம்பருக்கான வேல்யூ M3 அது 4ei by L and D மெம்பருக்கானது M4 that is 3ei by L and E மெம்பருக்கானது M5 that is 4ei by L. இப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் வேல்யூஸை ப்ரப்போர்ஷனேட்டாக எழுதியிருக்கிறோம். இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பருமே ஒரே மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். therefore E கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கலாம். அண்ட் I1 I2 எல்லாம் அதனுடைய டைமென்ஷன்ஸை பொறுத்தது. தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அது டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. therefore I1 அந்த மெம்பருடைய லென்த்தும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. therefore L1. therefore I1 L1 அந்தந்த மெம்பருக்கு அந்த நம்பர்ஸை போட்டுக்கலாம். 3e I2 டிவைட் பை L2, 4e I3 டிவைட் பை L3, 3e I4 டிவைட் பை L4 அண்ட் 4e I5 டிவைட் பை L5. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லா டேர்ம்ஸையும் 4e கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா I1 டிவைட் பை L1 and 3 by 4 I2 divided by L2, I3 divided by L3 and 3 by 4 I4 divided by L4 and I5 divided by L5. இந்த ரேஷியோஸ் தான் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். அதாவது ஃபார் அண்ட் ஃபிக்ஸடாக இருந்தால் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் I டிவைட் பை L, ஃபார் அண்ட் ஹிஞ்ச்டாக இருந்தால் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வந்து 3 by 4 I டிவைட் பை L. அந்த ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம படிச்சாகணும். தட் இஸ் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த மெம்பர் வென் ஃபார் எண்ட் ஃபிக்ஸட், அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய எண்ட் ஃபிக்ஸடாக இருந்தால் I by L, தூரத்தில் இருக்கக்கூடிய எண்ட் ஹிஞ்ச்டு அல்லது சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தால் 3i டிவைட் பை 4L. இந்த ரெண்டு வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்.
The distribution factor for a member at a joint is the ratio of the stiffness of the member to the total stiffness of all the members meeting at the joint. That is distribution factor for one member. ஒரு மெம்பருடைய distribution factor வேணும்னா அந்த மெம்பருடைய ஸ்டிஃப்னஸை நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க. தென் டிவைட் பை அந்த ஜாயிண்டில் மீட் ஆகக்கூடிய எல்லா மெம்பருடைய ஸ்டிஃப்னஸை ஆட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைன் கன்வென்ஷன். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் ஃப்ரேம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த சைன் கன்வென்ஷன் இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி ஃபிக்ஸட் பீம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிக்ஸட் பீமில் ரெண்டு ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட் வந்து ஹாகி மொமெண்ட் ஆனதுனால மைனஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் ஃப்ரேம்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த சைன் கன்வென்ஷனில் சின்ன சேஞ்ச் இருக்குது. தட் இஸ் கிளாக் வைஸ் மொமெண்ட்டை பாசிட்டிவாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை நெகட்டிவாகவும் கன்சிடர் பண்ணுறோம். Here, for moment distribution method, we adopt a slightly different sign conventions for obvious reasons based on the rotation of the n moments. இப்போ moment distribution methodலையும் fixed n moment calculate பண்ணுவோம். All the clockwise moments at the supports are considered as positive. All the anti-clockwise moments at the supports are considered as negative. A supportல அந்த moment வந்து ஆன்டி கிளாக்வைஸில் இருக்கிறதுனால நெகட்டிவ் எழுதிக்கோங்க. பி சப்போர்ட்டில் கிளாக்வைஸில் இருக்கிறதுனால பாசிட்டிவ்னு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அனாலிசிஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் படித்த அந்த ஸ்டாண்டர்ட் கேஸஸ்க்கான ஃபார்முலா மட்டும் ரிமைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபிக்ஸட் பீமில் பாயிண்ட் லோட் அட் மிட் ஸ்பேன். லோடை டபிள்யூன்னு டினோட் பண்ணிக்குவோம். அதனுடைய ஸ்பேன் லென்த் எல். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் எம்எஃப் ஏபி. ரைட் சைடில் இருக்கக்கூடிய மொமெண்ட்டை எம்எஃப் பிஏ. ரெண்டு வேல்யூமே சென்ட்ரல் பாயிண்ட் லோடாக இருக்கும்போது WL/8 தான். லெஃப்ட் சைடில் நெகட்டிவாகவும் ரைட் சைடில் பாசிட்டிவாகவும் எழுதிக்கோங்க. அண்ட் செகண்ட் கேஸ் வந்து ஃபிக்ஸட் பீமில் UDL W per meter ரன் அப்ளை ஆகும்போது அதனுடைய ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் WL²/12. லெஃப்ட் சைடில் நெகட்டிவ், ரைட் சைடில் பாசிட்டிவ். அண்ட் நான் சென்ட்ரல் கான்சன்ட்ரேட் லோட் அல்லது பாயிண்ட் லோட் அப்ளை ஆகும்போது பீமினுடைய டோட்டல் ஸ்பேன் Lன்னு எடுத்துக்கோங்க. லோடினுடைய லெஃப்ட் சைடில் அதனுடைய டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் பின்னு டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் அதனுடைய ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் வந்து -WAB²/L². ரைட் சைடில் +WA²B/L². இந்த வேல்யூஸை படித்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸஸ்க்கான வேல்யூஸுமாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டெஃபினிஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.